Hello friends, welcome to Secret of Samaiyal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இட்லி ரெசிபி. இது லெஃப்ட் ஓவர் இட்லில இருந்து நம்ம செய்ய போறோம். புகாரி ஹோட்டல் ஸ்டைல்ல ஒரு இட்லி ஃப்ரை செய்ய போறோம். செம டேஸ்டியா இருக்கும். மேல ஒரு கிறிஸ்பியான லேயர், உள்ள வந்துட்டு சாஃப்டான இட்லி. ஒரு வித்தியாசமான ஒரு மசாலாலாம் நம்ம செய்ய போறோம். சரி வாங்க டிலே பண்ணாம இந்த சூப்பரான புகாரி ஹோட்டல் ஸ்டைல்ல ஒரு இட்லி ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ 4 இட்லி நான் வந்துட்டு காலையில சுட்ட இட்லி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சிருந்தேன். அதனால தான் அப்படி கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸி, பொரிச்சு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால மிச்சமான இட்லி அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சிருக்கேன். நான் வந்துட்டு 4 இட்லி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த மாதிரி வெட்டிக்கலாம். நான் வந்துட்டு இது ஒரு 4 பீஸாக வெட்ட போகிறேன். ஒரு இட்லியை இந்த மாதிரி 4 துண்டாக வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா இட்லியும் வெட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இட்லியை வெட்டி வச்சுக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கலாம். கெட்டியான தயிர், புளிப்பு இல்லாத தயிர். இது 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இட்லியில் உப்பு இருக்கும். நம்ம கொஞ்சமாக இந்த மசாலாக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்திக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திக்கலாம். ஒரு கோட்டிங்காக, ஒரு கிறிஸ்மஸ்க்காக வேண்டி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துறேன். இப்போ இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த தயிரில் தண்ணியெல்லாம் விட வேணாம், இந்த தயிரோட ஈரமே போதும். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிட்டு நம்மளோட வெட்டி வச்சிருக்கிற இட்லி இருக்குல்ல, அதை வந்துட்டு சேர்த்து இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அழுங்காமல் மிக்ஸ் பண்ணுங்க, இல்லைன்னா வந்துட்டு இட்லி வந்துட்டு உடஞ்சி போயிடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இட்லியில் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமேட்டு காட்டுறேன். இப்போ இது மாதிரி நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லா பக்கமும் ஈவனாக கோட் ஆகிற மாதிரி. கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா நம்ம இட்லி ஃப்ரைக்கு பதிலாக இட்லி அல்வா ஆகிடும். நம்மளோட இட்லி சாஃப்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ண முடியாது. அதனால ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கொஞ்சம் ஹார்டான இட்லியாக யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை, உடனே நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக எண்ணெய் சுட வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கிற இந்த இட்லியை வந்துட்டு அது நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இட்லி போட்டதும் போட்டு பரட்டாதீங்க, அப்பவும் இட்லி வந்துட்டு உடஞ்சி போயிடும். கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகட்டும் ஒரு சைடு, அப்புறமேட்டமா டர்ன் பண்ணலாம். இப்போ ஓரளவுக்கு கீழே ஃப்ரை ஆகிருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு டர்ன் பண்ணி விடலாம் அழுங்காம அடுத்த சைடு. மாதிரி டர்ன் பண்ணி 2 சைடும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இட்லி வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம எடுத்துடலாம். எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்ல வச்சுடுங்க. இப்போ இது மாதிரியே நம்ம எல்லா இட்லியும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இட்லி பொரிச்ச அதே எண்ணெய் தான் வச்சிருக்கேன். எண்ணெயை வடிச்சிட்டு ஜஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் இதில். இப்போ இதில் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக பூண்டு, இந்த மாதிரி ஒரு 5-6 பல் பூண்டு இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு இந்த எண்ணெயில் சேர்த்திக்கலாம். கூடவே கொஞ்சமாக இஞ்சி, அதையும் இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் சேர்த்திக்கலாம். இப்போ இதை இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது லேசாக வதங்கினதும் ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுருங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்திக்கோங்க. அதே அளவுக்கு சீரகப்பொடி, கொஞ்சமாக பெப்பர் பவுடி, ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் லேசாக ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ கண்டிப்பாக ஃப்ளேம் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிடும் மசாலாலாம். இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த தயிரை இந்த மசாலாவோட நல்லா கைவிடாமல் கிளறுங்க. லேசாக பிரிஞ்ச மாதிரி ஆகும், ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இட்லியில் வந்துட்டு அப்சர்வ் ஆகிடும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நம்ம இட்லியில எல்லாம் உப்பு இருக்கும். இப்போ இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்திக்கலாம் லைட்டாக. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த மசாலா தயிர் எல்லாமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற இந்த இட்லியை சேர்த்திடலாம். இந்த இட்லியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஒரு வேளை தயிர் பிடிக்காது அப்படின்னா தயிருக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு தக்காளி சாஸ் இல்லைன்னா தக்காளி பியூரி சேர்த்திக்கலாம். இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வந்துட்டு நறுக்கி சேர்த்திக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான புகாரி ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு இட்லி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு.
இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த இட்லி ஃப்ரையை இந்த மாதிரி ஒரு பிளேட்ல வச்சு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். பார்க்கும்போதே சாப்பிடலாம் போல இருக்குல்ல. கண்டிப்பா இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.